வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேம் ஸ்டார். அதாவது நான் தான் உங்கள் சேம் பேசுகிறேன். அப்புறம் இன்னைக்கு என்ன கேம் நான் விளையாட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்ட் சர்வைவல். அதாவது மைண்ட் கிராஃப்ட் சீரீஸோட எபிசோட் 2 இன்னைக்கு நான் விளையாட போகிறேன். ஸோ புதுசாக வந்தவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் போட்டு ஷேர் போட்டிட்டு இந்த வீடியோ பாருங்கள். எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு கீழே ஒரு புதுசாக வந்தவங்க மட்டும் ஒரு ஹாய்னு கீழே போட்டு விடுங்க. நான் வந்துட்டு அதுக்கு ஒரு ஹார்ட் போட்டு விட்றேன். அப்புறம் இப்போ வந்துட்டு ரொம்ப பேசாமல் நம்ம வீடியோ போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்துட்டு நான் மைண்ட் கிராஃப்ட் தான் விளாட போகிறேன். அதாவது இன்றைக்கி வந்துட்டு ஃபுல்லாக மைனுக்கே போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக மைனுக்கு போகிறதுக்கு முன்னாடி டார்ச் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. டார்ச்சு வந்துட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், நான் ஃபார்ம் வந்துட்டு செஞ்சுட்டேன். ஆக்சுவலாக நான் ரெக்கார்ட் பண்ணலை, ஆஃப்லைனில் எல்லாத்தையும் செஞ்சுட்டேன். ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் என்னை மன்னிச்சிருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சோண்டு வுட்டெல்லாம் வந்துட்டு மரத்தை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மரத்தை கட் பண்ணி எதுக்கு கட் பண்ணேன்னா அந்த ஆக்ஸு பிக்காக்ஸு எல்லாத்தையும் செய்கிறதுக்கு தான். மைனுக்கு எல்லாத்தையுமே வுட்டு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு எல்லாத்தையும் பிளாங்காக மாற்றிக்கிட்டு அப்புறம் வந்துட்டு வீட்டுக்குள்ளுக்கு போய்ட்டு இது ஏன் கட்டுறேன்னா வீடியோ நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். வீடியோ கம்ப்ளீட் பண்ணி இங்கே பாருங்கள் இப்படி தான். அதுக்கப்புறம் இன்னும் பெருசாக கட்டுவோம் வருங்காலத்தில். அப்புறம் வந்துட்டு கிராஃப்டிங் டேபிளில் ஆக்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு குச்சி செஞ்சுக்கிட்டு பிக்காக்ஸ் செஞ்சுட்டு ஆக்ஸு செஞ்சுட்டு கத்தி செஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு டார்ச் எடுத்துகிட்டு சரி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கொலைகளை பண்ணுவோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொலைகளையும் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இருந்த எல்லா மீட்டையும் எடுத்து ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஆர்மருக்கு ஒரு கவ்வை கொலைப்பட்டு ஆர்மரும் செஞ்சுக்கிட்டேன். அதுவும் ஹெல்மெட் மட்டும்தான் செஞ்சேன். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணிட்டு சாப்பிட்றதுக்கு போகலான்னு சொல்லிட்டு ரெடி ஆனேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு கொலையை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோழியை கொலை பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேவுக்கு போயிட்டேன். கேவ் வந்துட்டு ரொம்ப அடியில் இருந்துச்சு, அதனால் தண்ணியும் அதில் இருந்துச்சு. அதில் ட்ராவல் பண்ணி போவோன்னு அதுதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. வேலைக்கு மாரி சத்தம் போயிட்டேங்க. அப்புறம் வந்துட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து இதுக்கெல்லாம் வேலைக்கு ஆகாது, வேற ஒரு பிளான் பண்ணிட்டு திரும்பியும் வுட் எல்லாத்தையும் கட் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் நைட் ஆகிடுச்சி, தூங்கிட்டு காலையில் எழுந்துச்சி திரும்பவும் வுட்டு கட் பண்ணேன். அது எதுக்கு நான் அப்புறம் சொல்கிறேன். திரும்பவும் பிக்காக்ஸ்லாம் செய்கிறதுக்கு தான். ஆனால் இந்த தடவை நம்ம கேவுக்கு போகிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் 2 ஸ்டாக் கிட்ட பிளாங்க் கிடச்சிச்சு. பிளாங்காக அதுக்கப்புறம் வந்துட்டு பிளாங்காக மாற்றினதுக்கப்புறம் எல்லாத்தையும் பிக்காக்ஸு கத்தி எல்லாத்தையும் ஸ்வாட் எல்லாத்தையும் செஞ்சுட்டு திரும்பவும் அதே இடத்துக்கு தான் போனேன். ஏன்னா நான் வந்துட்டு அங்கே ஒரு சின்ன கேவ் ஒன்று பார்த்தேன். சரி அதில் என்ன கிடைக்கும்னு போயிட்டு கோலா அது இருந்துச்சு. அது இருந்து ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு டார்ச்சுக்கு அப்புறம் வந்துட்டு திரும்பியும் வீட்டுக்கு போயிட்டு அங்கங்கே பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி குச்சி எடுத்து டார்ச் செஞ்சுட்டு அப்புறம் கேவு எதுக்கு நம்ம தனியாக கேவு தட்டிக்கிட்டு நம்மளே ஒரு கேவை உருவாக்குவோன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சொந்தமாக கீழே அது வீட்டுக்கிட்டேயே மைண்ட் பண்ண ஆரம்பித்து கீழே வரைக்கும் போனேன். ஆனால் நம்மளோட அதிர்ஷ்டத்தில் மின்னிக்கு வந்துட்டு ஒரு போலாக்கு அது கிடச்சிட்டு கொஞ்சம் அப்படியே கீழே போயிட்டு அப்புறம் திரும்ப வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தேன். என்னத்துக்குன்னா டார்ச் செய்ய. அதுக்கப்புறம் கோழியை கொலைப்பட்டு அது சாப்பாட்டுக்கு எடுத்துகிட்டு அப்புறம் விட்டு டார்ச் செய்கிறதுக்கு டார்ச்செல்லாம் செஞ்சுட்டு திரும்பவும் மைனுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு செஞ்சு வச்ச சாப்பாடு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ராத்திரி ஆயிடுச்சு, தூங்கிட்டு மறுநாள் திரும்பவும் மைண்ட் பண்ண கிளம்பிட்டேன். தடவைட்டு கொஞ்சோண்டு மைண்ட் பண்ணிட்டு அப்புறம் ஸ்டோனில் எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம், பிக்காக்ஸு எல்லாத்தையும் செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு திரும்ப வீட்டுக்கு போகலான்னு பிளான் பண்ணிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஸ்டோனில் வந்துட்டு கொஞ்சம் பிக்காக்ஸ் செஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் திரும்பவும் மைண்ட் பண்ணிவிட்டு நான் நிறையா இருக்குது, அதனால் ஃபுல்லாக மைண்ட் பண்ணிட்டு மேலே சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஃபுல்லாக மைண்ட் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு வீட்டுக்கு வந்து
எனக்கு நிறைய ஸ்டோன் தான் கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் ஸ்டோன் எல்லாத்தையும் வச்சுட்டு இதுக்கப்புறம் வரப்போகிற பில்டிங்ஸ் எல்லாம் ஸ்டோனில் பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அது நம்ம எபிசோட் 3 எபிசோட் 4 வந்துட்டு பார்க்கலாம். ஸோ எல்லாத்தையும் செஞ்சு வச்சுருந்த எல்லா ஸ்டாக்கையும் எடுத்த எல்லா ஸ்டாக்கையும் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இதோட நம்ம இது முடிச்சுக்கலான்னு நினைக்கிறப்ப பெட் மேலே ஏறி நின்றுட்டு மங்களகரமாக முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட் மேலே ஏறி நின்றுட்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்னு சொல்ல போகிறேன். ஓகே பாய், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு புதிய கேமில் புதிய வீடியோவில் சந்திக்கும் வரை நான் கிளம்புறேன். பாய்.